தாய் கழகத்திலே மீண்டும் இணைந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம் அனைத்து வீடியோக்கள் சொல்வது போலத்தான் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படித்தான் நேற்று தினம் ஒரு மாவட்ட செயலாளர் கூட அதிமுகவிலே தன்னை தாய் கழகத்திலே மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். அதாவது ஓபிஎஸ் சமீபத்திலே திமுகவிலே இணைந்திருந்தார். அந்த ஓபிஎஸ் உடைய ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அந்த என்னை நம்பி வந்தவர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நானும் என்னுடைய மகனும் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என நினைத்துக் கொண்ட ஓபிஎஸ் திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார். அவர் இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அவர் ஒரு குடும்பத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர மற்ற யாருக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுக்க போவது கிடையாது. அவரை நம்பி போனால் நடாட்டில் தான் விட்டு செல்வார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்பொழுது நம் அனைவரும் கண்கூட பார்த்துக்கிட்டு ஏன் தமிழக மக்களே அவர்கள் ஓபிஎஸ்ஐ கேள்வி கேட்கக்கூடிய வகையில் தான் இன்றைய இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அன்றே கணித்து சொன்னார், திமுகவுடைய கைக்கூலியாகத்தான் ஓபிஎஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், இறுதி வரைக்கும் திமுகவின் கைக்கூலியாக மட்டும்தான் செயல்படுவார் என ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி அன்றே கணித்து சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமது ஓபிஎஸ் அணியினை நம்பி போன பல முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவிலே தன்னை தாய் கழகத்திலே இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே பன்னீர்செல்வத்துடைய சுயரூபத்தை அறிந்து அவரது அணியைச் சேர்ந்த தர்மபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜி அரங்கநாதன் தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வத்துடைய சுயரூபத்தை அறிந்து அவரது அணியைச் சேர்ந்த தர்மபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜி அரங்கநாதன் தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நமது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலே இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. அவர் முதல்ல இருந்தே, அதாவது அதிமுகவிற்குள்ளே ஓபிஎஸ் எடப்பாடி பிரச்சனை எப்பொழுது வர ஆரம்பித்ததோ, எப்பொழுது சின்ன சின்ன புகச்சல்கள் எழ ஆரம்பித்ததோ அன்றைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும் திமுகவுடைய கைகூலியாகத்தான் மறைமுகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக தோற்றாலும் பரவாயில்லை, எடப்பாடி பழனிசாமி மட்டும் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, நான் எப்படியாவது அதிமுக தலைமையை கைப்பற்றி திமுகவிடம் அடகு வைத்தே தீர்வேன் என கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் நமது ஓபிஎஸ். ஆனால் இறுதியிலே தெய்வங்கள் சும்மா விடவில்லை. அதாவது எம்ஜிஆருடைய ஆன்மாவும் நமது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆசையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதன் காரணமாக தற்சமயம் திமுகவிலே காலடியிலே விழுந்து கிடக்கிறார் ஓபிஎஸ். அவரை நம்பி சென்ற நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு.